ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் உங்களை ஹர்ட் பண்ணுவாங்கன்னு இல்லை. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் கூட இருக்கிறவங்க யார் உங்களுக்கு அன்பை தரணுமோ அவங்க தான் அதிகப்படியாக உங்களை காயப்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகணும்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே நீங்கள் வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. என் லைஃப்லேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. நான் வேணான்னு சொல்லியும் எனக்காக ஒரு சப்போர்ட் தரேன்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என் லைஃபையே புரட்டி போட்டுட்டாங்க. ஒரு 3 வருஷம் நான் ரொம்ப ஸ்ட்ரக்காக இருந்தேன். ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு என் லைஃப் தலைகீழாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம்தான் ஒரு மேனிப்புலேஷன் எப்படி இருக்கும்னு நான் நேரில் பார்க்க கற்றுக்கிட்டேன். ஒரு டாக்ஸிக் பர்சன் ஒருத்தவங்களை எமோஷ்னலி அப்யூஸ் பண்ணும்போது அவங்களே வெறுக்கிற அளவுக்கு மாறிடுவாங்கன்றது நான் என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நிறைய டைம் நம்ம அவங்க மேலே கோவப்பட்டு அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய ரிவெஞ்ச் தான். நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் முன்னேறதே அவங்களாலே தாங்கிக்க முடியாது. அவங்களுடைய பொசசிவ்னஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அதை விட ஒரு பெரிய ரிவெஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் அதுலேருந்து வெளியில் வர ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான். ஆனால் அதுலேருந்து வெளியில் வரதோடைய எஃபெக்டாக தான் இந்த பட்டர்ஃப்ளை அன்ஃபோல்டடே ஆரம்பிச்சது. என் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆச்சு. ஆனால் ஐ டென்ட் மீன் எல்லா ட்ராமாவும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எமோஷனல் கெப்பாசிட்டி இருக்காது. என்னால் இதுலேருந்து வெளில வர முடிஞ்ச மாதிரி மற்றவங்களும் இதுலேருந்து வெளில வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் உங்களால் என்ன பெஸ்ட் நீங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. உங்களால் நிம்மதியாக ஒரு வேலை இருந்தாலே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். உங்களால் உங்களுடைய வேலையிலையோ உங்களுடைய ஃபேமிலியிலையோ கான்சன்ட்ரேட் பண்ணுறதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். நீங்கள் உங்களுக்காக ஒரு செகண்ட் வாழ்ந்தாலும் அது உங்களுடைய வின் தான். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் பிஃபோர் எவ்ரி ஒன்.